பிக்காச்சு உன் அழகான மனைவி எங்கே? பிக்காச்சு யாருப்பா? பிரகாஷா பிக்காச்சா? பிக்காச்சு அப்படின்னு பிரகாஷா. தாமஸ் சீர்காழி உங்கள் மேரேஜ் ஆல்பம் சூப்பர். ஆமாம் ஆமாம். மார்ச் 2 மை வெட்டிங் டே. 8வது வெட்டிங் டே மார்ச் 2. உன்னை யாருடா லைவ் கூப்பிட்டது? எதுக்குடா வந்து பேசிருக்க? உங்க ஆத்தா அப்படியே வந்தாலும் இருப்பா, ஓடி போயிடு. இரண்டு பேரும் ஒல்லியாக இருக்கீங்க. அப்படியா? ஆமாம், மேரேஜ் போட்டோவில் வந்து அப்போ ஒல்லியாக இருந்தோம், இப்போ குண்டாயிட்டோம். என்ன பண்ணுறது? 8 வருடம் ஆகிவிட்டதுல, அப்படியே இருக்க முடியும். கொஞ்சமாவது உடம்பு ஏறினா தானே அது வாழ்க்கை. வயசாகுதுல. அந்த நாதாரியை பிளாக் பண்ணுங்க ப்ரோ. பிளாக் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு பிளாக் பண்ணக்கூடாது. ஒன்லி ரெமூவ் பண்ணலாம், பிளாக் பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருப்பா பிக்காச்சு? பிக்காச்சு யாரு? சாரி சாரி சாரி. பேட் கமாண்டாக பேசிட்டு மறுபடியும் சாரி கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, புரியுதா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதி, நாவினால் சுட்டவடு. ஓகேவா? எவற்றை காக்காவிட்டாலும் நாவை அடக்கி பேச வேண்டும், இல்லையெனில் சொல் குற்றத்திற்காராகி ஒரு நாள் துன்பப்படுவீர். பேசும்போது யோசிக்கணும், பேசிட்டு சாரி கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஓகேவா? ஹாய் ப்ரோ, கம்பத் கேட்டரிங். வாங்க வாங்க வாங்க. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? டுடே ஸ்பெஷல் என்ன? வெல்கம் டு மை சேனல். லைக் பண்ணுங்க, போடா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிக்காச்சு பிக்காச்சு ஹாய் ப்ரோ சொல்லிருக்காரு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எவன்டா நீ? பிக்காச்சு யாருன்னு தெரியல எனக்கு. பிக்காச்சு எவன்டா நீ? பிக்காச்சு பேரை பாரு, பிக்காச்சு. பிரகாஷ் கிடையாது. லைவ் முடிந்தவுடன் என்னுடைய நேரலை வரவும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஆனா கம்பத்தண்ணா, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ணா. நான் அன்னைக்கே உங்களை கமெண்ட் பண்ண சொன்னேன் உங்க சேனல் வர்றதுக்காண்டி. நீங்க எதுவுமே கமெண்டே பண்ணல. சாரி அண்ணா. லைவ் வாங்க, கமெண்ட்டை போடுங்க கம்பத்தண்ணா. பிக்காச்சு ஓடி போயிடுற. பிக்காச்சு மண்டை இருக்காது உனக்கு, போயிடு. உங்க அம்மாவை போயிட்டு இப்படி சொல்லு, உங்க அம்மா தான் அது மாரி ஆளு, ஓகேவா? ஓகே ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. ஃபேஸ் காமிச்சு அண்ணா லைவ் போடுறீங்க கம்பத்தண்ணா. சமையல் சாப்பிட்டு அக்கா சமையல் சாப்பிட்டு தான் உங்களுக்கு உடம்பு ஏறி இருக்கிறது. அக்கா சரியாக சொன்னேனா அக்கா? ஆமாடம்மா, என் சமையல்னாலதான் மாமா வந்து வெயிட் போட்டிருக்காரு. இல்லாட்டி வேஸ்ட் தான். ஆஃப் மாத்திரையா? அப்படின்னா இதை பாதியே போடும். இந்த மாத்திரை ஊற்றுறாங்க, தூக்க மாத்திரை. நல்ல மாத்திரை தான் ஊற்றுறாங்க அவங்களுக்கு. புடி எவ்வளோ போட சொல்லிக்கிறாங்க அதுலேயே பார்த்தியா? ஆஃப் கொடுத்துருக்காங்க. அரை மாத்திரை, அரை மாத்திரை. ஆமாம், இது போட்டால் நல்லா தூக்கம் வரும். எப்படி செஞ்சிருக்க பாதி பாதியாக போடலாம். பின்ன அதுதான் சைடில் வந்து புரியுதா? அப்படியா ப்ரோ? டோன்ட் ஆங்கிரி ப்ரோ. அப்படியா ப்ரோ? என்ன சிரிப்பு தாமஸுக்கு?